அனைவருக்கும் வணக்கம். Asus அவங்களோட Zenfone 6 பெயின்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸைட்டிங் ஸ்பெக்ஸ் யூனிக் ஃபிளிப் கேமராவோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் OnePlus 7 கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் ரூபானா, இது டெக்னிக்கல் சென்னை. Asus அவங்களோட ஃப்ளாக்ஷிப் லைனப்பில் Zenfone 5Gயோட சக்ஸஸராக Zenfone 6 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் மெட்டல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதனால பார்க்கவே ரொம்ப ஸ்டர்டியாக ஸ்லீக்காக இருக்குது. கிளாஸ் பாடி அப்படிங்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ரியர் சைடில் டூவல் கேமரா, எல்இடி ஃப்ளாஷ், அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ டிஸ்பிளேக்காக இவங்க பாப்அப் கேமரா இல்லாமல் ஃப்ளிப் கேமராவை ஆப்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே யூனிக்காக இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் சைஸ் 6.4 இன்ச் ஐபிஎஸ் ஸ்க்ரீன். அமெலட் கொடுத்துருந்தா இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் 600 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதுனால டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதோட கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷனும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ Zenfone 6Gயோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், அதனால் Qualcomm Snapdragon 855 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 640 கொடுத்துருக்கிறதுனால அதுவும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இது Android 9.5. இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zen UI 6 இது ரன் ஆகுது. ஆனால் வந்து Android Q அப்டேட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ Asusோட அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி உடனே கொடுக்கலனாலும் கண்டிப்பாக அப்டேட்ஸ் வந்துடும். அடுத்ததாக ரொம்பவே பேசப்படுற Asus Zenfone 6ஓட கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் ரொட்டேட்டிங் ஃப்ளிப் கேமராவோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சாம்சங் அவங்களோட A80 வந்து ரொட்டேட்டிங் கேமராஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து ரொட்டேட்டிங் ஃப்ளிப் கேமரா அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப் கேமராவை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் சாம்சங் A80யோட கேமராஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா இது ரியர் சைடில் இருக்க கேமரா வந்து ஃப்ளிப் ஆகி செல்ஃபி கேமராவாக வரும்போது நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் அதை நிறுத்தி நீங்கள் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஃப்ளிப் கேமராவில் செல்ஃபி எடுக்கும்போது ஒருவேளை தவறி கீழே போட்டாலுமே அது வந்து ரியர் சைடில் போய் செட்டில் ஆகிடுமே தவிர உடையாது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அவங்களோட ஃப்ளிப் கேமரா. இந்த ஃப்ளிப் கேமராவில் வந்து டுவல் கேமரா செட்டப்போட கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி ஷூட்டர், ஃபோக்கல் 1.7ஓட டுவல் எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இதோட சென்சார் பார்த்தீங்கன்னா சோனி IMX586 சென்சார். செகண்டரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளிப் கேமராவில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணலாம், அதே சமயத்தில் கீழே போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அது போய் வந்து ரேர் சைடில் செட்டில் ஆகிடுமே தவிர உடையாது. அடுத்ததாக Asus Zenfone 6Gயோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் 5000 mAh பேட்டரியோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து சார்ஜிங் வந்து உங்களுக்கு ரொம்ப குவிக்காக இருக்கும். அது அடுத்ததாக ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்பீக்கர், டுவல் ஸ்மார்ட் ஆம்ப்ளிஃபயர் கொடுத்துருக்கிறதுனால ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே இதில் டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் இருக்குது, 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. அது மட்டும் இல்லை, நோட்டிஃபிகேஷன் LED லைட்டும் இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 499 யூரோஸ்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 39,100க்கு இந்தியன் மணி வேல்யூக்கு வரும். அதுக்கப்புறம் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 559 யூரோஸ்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது இந்தியன் மணி வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43,800. தற்சமயம் இது வந்து ஆசஸோட ஷாப்பில் May 25லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியல. ஒருவேளை இது இந்தியாவில் லான்ச் ஆனால் கண்டிப்பாக இதை விட கம்மியான ப்ரைஸில் தான் லான்ச் ஆகும். கிட்டத்தட்ட OnePlus 7 கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு தான் இவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ Asus Zenfone 6 ஓவராலாக பார்த்தா யூனிக் ஃப்ளிப் ரொட்டேட்டிங் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர் அப்படிங்கிறதுனால கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ப்ராசர், அதனால பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, 5000 mAh மேசிவ் பேட்டரி, குவிக் சார்ஜ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே 3.5mm ஆடியோ ஜாக்கும் டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இது IPS ஸ்க்ரீனாக இல்லாமல் AMOLED ஸ்க்ரீனில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதுதான் பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும். ஸோ Asus Zenfone 6 பற்றி உங்கள் கருத்து என்ன தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.